ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஒரு ஹெல்த்தியான மெடிசினல் வேல்யூவான ஒரு வெஜிடபிள்ஸ் சைட் டிஷ் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த சைட் டிஷ் வந்து நம்மளுக்கு ரசம் சாதம், தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வெஜிடபிள் தான். ஆனால் இது வந்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்க ரெகுலராக எடுத்துட்டா, வீக்லி ட்வைஸ் எடுத்துட்டா வெயிட் லாஸ் கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அவங்க எல்லோரும் வீக்லி ட்வைஸ் வந்து இந்த வெஜிடபிள் வந்து எடுத்துட்டிங்கன்னா இன்டேக் பண்ணால் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ஐவி கார்ட் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் வந்து வாங்கிட்டு வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு எடுத்து கட் பண்ணோம்னா ரொம்ப டெண்டராக இருக்கும். நல்லா பிஞ்சு வெண்டைக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிஞ்சாக நம்மளுக்கு வந்து இந்த கோவக்காய் வந்து இருக்கும். கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 வகை இருக்குது பாருங்கள். க்ரீனிஸாக இருக்கக்கூடியது ஒன்று, ஒரு சிலது வந்து பழுத்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். அது நல்லா பொரியட்டும். இப்போ கோவக்காய் கட் பண்ணாலே கோவப்பழம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய கலர் எப்படி இருக்குது இல்லைங்களா, ரெட் கலராக இருக்கும். அது மாதிரி கோவக்காயில் பழுத்த கோவக்காயும் இருக்கும். இப்போது ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை. கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் விட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கோவக்காய்களை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்குச்சுன்னா கருகிரும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திட்டு நம்ம கட் பண்ணி வச்ச அந்த கோவக்காய்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் கோவக்காய் 2 ஒன்றாவே வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் போட்டுட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிறதுக்கு கூட நம்ம விட வேண்டியதில்லை. கோவக்காய்களை சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரியே தான் பச்சையாகவும் இருக்கும். உள்ள ஒரு சில கோவக்காய்கள் வந்து பழுத்த மாதிரி இருக்கும், ஆனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தண்ணியை கொஞ்சம் கூட ஒரு ட்ராப்பும் கூட தண்ணி வந்து நம்ம சேர்த்த வேண்டியதில்லை. இந்த காயில் இருக்கக்கூடிய தண்ணியிலேயே அது வந்து நல்லா வதங்கி வந்துடும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு அடிக்கணமான கடாய் வச்சுட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் நல்லா வதங்கி வரும். இப்போ நிறைய டிப் வந்து நான் சொல்லிக்கிறேன். தண்ணியில் போட்டுட்டு நம்ம இந்த கோவக்காய் கட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக வெந்து வரும். தண்ணியில் போடாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அது வந்து வேகாத மாதிரியே இருக்கும். இப்போது அது வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் வந்து மல்லி சேர்த்திக்கிறேன். 3/4 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திட்டு இந்த காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் நம்ம சேர்த்திக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ. இது கூடவே வந்து ஒரு 10 வெந்தயம் வந்து சேர்த்திக்கலாம். வெந்தயம் சேர்த்தும்போது நல்ல மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இந்த கோவக்காயிலேயே ஆல்ரெடி வந்து புளிப்புத்தன்மை இருக்குது. இப்போ காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் வந்து வேர்க்கடலை சேர்த்து போகிறேன். இப்போ வந்து கடாய் சூடாக இருக்குது. இந்த கடாய் வந்து அடிகனமாக இருக்கிறதுனால வேர்க்கடலை போட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டாலே போதும். அந்த வேர்க்கடலை வந்து நல்லா வறுபட்டு வந்துடும். இப்போ நல்லா ஆறட்டும். அந்த சூட்லேயே விட்டுடலாம். நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்திட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த வேர்க்கடலை போட வேண்டாம். வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது மிக்சர் ஜாரில் சேர்த்தியாச்சு. இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தால் போதும். ரொம்ப ஃபைன் பவுடராக வந்து நம்ம அரைக்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இவ்வளோ பவுடரும் அப்படியே இந்த பொரியலுக்கு போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு 2 ஸ்பூனோ அல்லது 3 ஸ்பூனோ சேர்த்திக்கலாம். இப்போ பார்க்கலாம். நம்ம இந்த வெஜிடபிள் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள், சாஃப்டாக. தண்ணியே நம்ம சேர்த்துல. அடிகனமான இந்த மாதிரி கடாய் இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி சாஃப்டாக வந்து வெந்து வரும். அடிகனம் இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய கடாய் பேனில் வந்து நீங்கள் செய்யுங்க. இப்போ நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த டேஸ்டி மிக்ஸ் வந்து இதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், ப்ரெஸ் பண்ணாலே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம தண்ணியில் போட்டு எடுத்து கட் பண்ணி செய்யும்போது இந்த மாதிரி வரும். இப்போ இந்த பவுடர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம்.
நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக செய்யும்போது ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அல்லது சேர்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக செய்கிறனால 2 ஸ்பூன் தான் நான் சேர்த்திக்கிறேன். இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில். அப்போ தான் வந்து இந்த வெஜிடபிள்ஸில் எல்லாமே காரம், உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிக்கும். உப்பு வந்து வதங்கும் போது நம்ம போட்டுக்கிறோம். தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் போட்டுட்டு அந்த கிளிப்பிங்ஸ் போயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி வைக்கும்போது அந்த வெஜிடபிள்ஸில் வந்து அந்த காரம் வந்து எல்லா பக்கம் நல்லா கோட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அந்த கடாயுடைய சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும். நல்லா ஃப்ரை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஐவி கார்டு கோவக்காய் பொரியல் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரசம் சாதம், தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோம்னா போதும். இது ஒன்றே ஒன்று போதும். அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு காட்டிலும் இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க கூட இது வந்து சாப்பிடலாம். ப்ளட் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணும். கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடியவங்க, வெயிட் லாஸ் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இது சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வீக்லி த்ரைஸ் எடுத்துட்டாங்கன்னா சுகர் வந்து ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.